வணக்கம் அன்பு உறவுகளே. நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த எங்க பார்த்தாலும் இந்த போதை பொருளை பத்தி சம்பந்தப்பட்ட செய்திகள் அதிகமா வருது. கொக்கைன், கஞ்சா, அபின் இதெல்லாம் இப்ப சமீபத்துல கொக்கைன் பயன்படுத்தி நடிகர் ஸ்ரீகாந்தை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிருஷ்ணாவை. இவ்வளவு நாட்களா இந்த போதைப் பொருள் விற்பனை செய்தது அரசாங்கத்துக்கோ இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கோ தெரியாம இருந்திருக்குமா? உண்மையிலே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டும் காணாமே இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒவ்வொரு போதையும் அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. கொக்கைன் வாங்கி ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து கொக்கைன் இந்த மாதிரி பயன்படுத்தவங்க இருக்காங்க. ஒரு 500,000 கொடுத்து கஞ்சா அடிக்கிறவங்க இருக்காங்க. எதுவுமே வழி இல்லாதவங்க அரசு விற்கிற அந்த 140 ரூபா சரக்கு அடிச்சுட்டு மட்டையை ரோட்ல கிடக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாமே போதை தான். இப்போ ஒரு விஷ செடி முளைக்குது. விஷ செடி முளைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இந்த செடி ஆகாதரா அப்படின்ட்டு வேரோட அழிப்போமா அழிக்க மாட்டோமா? இல்ல ஐயோ இந்த விஷ செடி ஆகாதுன்னு அந்த சைடுல இருக்கிறது மட்டும் இலதலையில கோப்புகளை மட்டும் அழிச்சு விட்டு விட்டா என்ன ஆகும்? அந்த விஷ செடி அந்த வேரெல்லாம் உள்ளுக்குள்ள போய் வளர்ந்து 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 பல பக்கெட்டு கிளையா முளைச்செழியும். வேரோட அழிக்கிறது புத்திசாலித்தனமா இல்ல அந்த கோப்புகளை மட்டும் வெட்டி வெட்டி விடுறது புத்திசாலித்தனமா? நம்ம நாட்டுல காவல்துறை அதிகாரிகளும் அரசாங்கம் செய்யற வேலை என்ன தெரியுமா? அதை லைட்டா அப்பப்ப அந்த இலதலையில வெட்டி விடுறதுதான், வாதுகளை வெட்டி விடுறதுதான், கபாத்து பண்றதுதான் செய்யறாங்களே. அந்த வேரோட குடுங்கி அழிக்கிற வேலையை அரசாங்கம் செய்யறது இல்லை. இத பல பக்கெட்டு ஜகஜமா கஞ்சா விற்பனை ஆகுது. மற்ற பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. நாடு முழுவதும் 5000 கடைகளை திறந்து எல்லாரையும் குடிக்க வச்சு தெருவுல 4 பேரு குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான், கிடக்குறான். தன்னெறியாத சுயநலவு தெரியாம கிடக்குறான். அதை விட அவனுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி போதையை மாத்திக்கிறான், பயன்பாட்டை மாத்திக்கிறான். அவ்வளவுதான் ஒழிய அரசாங்கம் வேரோடு அழிக்கிற வேலைகளை செய்யணும். ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. 2 பேர் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு புடிச்சு போடுற அரசாங்கம் அதை யாரு விக்கிறவன் அவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். ஆனா இவங்களெல்லாம் விட்டுறாங்க அரசாங்கம். ஏதோ ஒண்ணு பரபரப்புக்காண்டி ஏதாச்சும் ஒண்ணு மூடி மறைக்கிறதுக்கு இத இப்ப இத கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல கல் இறக்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் மரம் ஏறினாரு. திருச்செந்தூர்ல முருகனுக்கு தமிழ்ல தான் வழிபாடு செய்யணும், தமிழ்ல தான் குடமுழுக்கு செய்யணும் அப்படிங்கறது ஒரு போராட்டம் நடந்துச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியா ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குச்சு. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இதை கையில் எடுத்துட்டாங்க அரசாங்கம். ஏன்னா ஒன்ன மூடி மறைக்கணும், மக்களை திசை திருப்பணும், மக்கள்கிட்ட எந்த ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்துடக்கூடாது அப்படின்னா வேற ஒன்ன பரபரப்பு ஆக்கணும். பெரிய பெரிய அரசியல்வாதி குடும்பத்திலையும் காவல்துறையினர் குடும்பத்திலையும் அரசு அதிகாரி குடும்பத்திலையும் இதெல்லாம் ஜகஜமா நடக்குது அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. ஏன் அவங்க எல்லாம் கண்டு காணாம இருக்காங்கன்னா அதுலயும் கமிஷன் கிடைக்குது, பணம் கிடைக்குது. பணம் 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 தான். பணத்தை தாண்டி எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. மக்கள் சிந்திக்கணும். முதல்ல நமக்காக யாரு இங்க உழைக்கிறா, அரசியல் பண்றா, நமக்காண்டி பொருளாதார ரீதியா யாரு முன்னேற்றத்துக்கு வேலை பார்க்கிறா அப்படிங்கிறத இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் யோசிக்கணும். ஒரு 500 ரூபா கொடுக்குறான், 1000 ரூபா கொடுக்குறான்,
ரோட்ல நின்று கொடி பிடிச்சா 200 ரூபா கொடுக்குறான், ஓட்டு போட்டா 500 ரூபா கொடுக்குறான் அப்படின்னு நம்ம இதெல்லாம் யோசிக்கலைன்னா இளைஞர்கள், எதிர்கால இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். இனிமேல் நமக்கான அரசியல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுகளை தாருங்க. நன்றி, வணக்கம்.